ஒரு ராஜாவை குறித்து உங்களோடு கூட பேச ஆண்டவர் கிருபை செய்வாராக. பைபிளில் அநேக ராஜாக்கள் யூத தேசத்திற்காக அவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்கள் காரியங்களை நடப்பித்தார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் என்னுடைய சிந்தையில் சபைக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை என் உள்ளத்தில் போட்டதுனால இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பேச ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமும் எழுதினதான புத்தகத்தை பைபிள் வைத்திருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் எடுக்கணும். 2 நாளாகமும் எழுதினதான புத்தகம் 17வது அதிகாரத்திற்கு நேராக கடந்து வருவோம். 17வது அதிகாரம் 3வது வசனத்தினுடைய முதல் வரி. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச சொன்ன ஒரு ராஜா. கர்த்தர் யோசபாத்து கூட இருந்தா என்ன, இல்லாட்டினா எங்களுக்கு என்னையா அப்படிங்காதீங்க. பைபிளில் ஒவ்வொரு சம்பவங்களும் எதற்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது, எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த சம்பவத்துக்கும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கும் சில தொடர்புகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் என்று வாசிக்கிறோம். அந்த யோசபாத் என்கிறதான இடத்துல உங்கள் பெயரை நீங்கள் போட்டு நீங்கள் சொல்லணும். பைபிளில் யார் கூடலாம் ஆண்டவர் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் உங்கள் பெயரை பொறித்து கர்த்தர் சுரேஷோடு கூட இருந்தார். போராமையா பார்க்குறீங்க? கர்த்தர் உங்கள் பேரை போட்டு நீங்கள் சொல்லணும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நல்ல கவனிங்க. இந்த ராஜா யூதா தேசத்திற்கான ஒரு 4வது ராஜாவாக செயல்பட்டார். இவருடைய தகப்பனுடைய பெயர் ஆசா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 25 வருடம் இவர் யூத தேசத்தை அவர் ஆட்சி செய்தார் என்று சரித்திரம் நமக்கு சொல்லப்படுகிறது. 1 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை கவனிச்சிங்கன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். 20ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவங்க அம்மா பேர் என்ன அப்படிங்கிற யோசபாத் யூதாவை அரசாண்டான். அவன் ராஜாவாகிற போது 35 வயதாக இருந்தது. 25 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சில்கியின் குமாரத்தி ஆகிய அவனுடைய தாயின் பேர் அசுபால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த யோசபாத்தோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொன்னால், அவரோடு கூட கர்த்தர் இருக்கணும், இருந்தேன் அப்படின்னு சொல்வதற்கான ஆசீர்வாதத்திற்கான ஒரு ஸ்தோத்திரம் 3 நிலைகளை உங்களிடத்தில் ஆண்டவர் பேசும்படியாக சொன்னார். பல காரணங்கள் இருக்கு. எந்த ஒரு ராஜாவும் அதிகப்படியாக ஸ்தோத்திரம் பல ஆண்டுகள் தேசத்தை ஆட்சி செய்ததாக சரித்திரம் சொல்லப்படவில்லை. ஆனால் யோசபாத் 25 வருடங்கள் அந்த தேசத்தை அவர் ஆட்சி செய்தார், அரசாண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய காரியங்களில் மிக உற்சாகமாய் செயல்பட்டதான ஒரு மனிதன் இந்த யோசபாத். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன் இந்த யோசபாத்தோடு கூட கர்த்தர் இருந்தாருன்னு சொன்னால், அவன் ஆண்டவரோடு கூட உற்சாகமாய் செயல்படுகிறவர். 3 காரியங்களை நான் சொல்ல போகிறேன், நீங்கள் கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவ்வப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அல்லது தன்னுடைய பணி காலங்களில் சில தடுமாற்றங்கள் எல்லாம் இந்த யோசபாத்துக்கு வந்துச்சு. 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எகு என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி வந்து இந்த யோசபாத்துக்கிட்ட சொல்கிறாரு, நீ சேரக்கூடாத மனிதர்களிடத்தில் சேர்ந்திருக்கிற, துன்மார்க்கனோடு கூட நீ துணை நின்றிருக்கிற, கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தர் கடுங்கோபம் உம்மேல் இருக்கிறது என்று சொல்லி பல முறை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், இந்த யோசபாத் தன்னுடைய பணி நேரங்களில் ஆண்டவரை விட்டு தூர போயிருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் யோசபாத்தை விடாதபடி அவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பல தடுமாற்றங்களும் வீழ்ச்சிகளும் சில நேரத்தில் வந்திருக்கலாம்.
நாமும் ஆண்டவரை விட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். நாமும் ஜெபிக்க முடியாத ஒரு சூழல் வந்திருக்கலாம். நாமும் பாவத்தில் விழ வேண்டிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய சிந்தையில் நான் இப்படி செஞ்சிட்டனே, நான் அப்படி பண்ணிட்டனே அப்படின்னு யோசிக்காதபடி எந்த இடத்துல விழுந்தோமோ, எந்த இடத்துல தடுமாறினமோ அந்த இடத்தை விட்டு மீண்டும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. பலருடைய கன்ஃபியூஷன், பலருடைய மன குழப்பங்கள் என்னன்னா, நான் இந்த இடத்துல விழுந்து போயிட்டேனே, அவ்வளவுதான், ஆண்டவர் என்னை சேர்க்க மாட்டார், கர்த்தர் என்னை பார்க்க மாட்டார். நோ, கர்த்தர் நம்ம விழுந்த இடத்துல இருந்து மீண்டும் நாம் எழும்பி பிரகாசிக்க துவங்கி விட்டோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. இந்த யோசபாத் சேரக்கூடாத மனிதர்களோடு கூட சேர்ந்தார். எப்படி சேர்ந்தார்னா, சில பிஸ்னஸ்லாம் பண்ணி, அவர் ராஜா இல்லை, சில பிஸ்னஸ்லாம் பண்ணி தேசத்திற்கும் தனக்கும் எப்படியெல்லாம் வருமானத்தை வரவைக்கலாம் சொல்லி சில மனிதர்களோடு கூட சேர்ந்து சில வழிகளில் போனார். ஆனால் மீண்டும் அவர் கர்த்தருக்காக எழும்பி நிற்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, 3 விஷயத்தை ஆண்டவர் உங்களிடத்தில் பேசும்படியாக சொன்னார். ஒன்று, 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். ஒன்று, யோசபாத்தோடு கூட கர்த்தர் இருந்தது நிமித்தமாக யோசபாத்துடைய ராஜ்யபாரத்தை அவர் திடப்படுத்தினார் அல்லது பலப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்க கூட இருந்தா நீங்க பலப்படுவீர்கள். ஆமென். சொல்ல மாட்டேங்கிறீங்க, தூக்கம் வந்துருச்சோ? ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார், ஆகையால் அவருடைய ராஜ்யபாரம் பலப்பட்டது. இந்த கால வேளையில் முதல் விஷயமாக யோசபாத்தோடு கூட கர்த்தர் இருந்தார், அவருடைய ராஜ்யபாரத்தை ஆண்டவர் பலப்படுத்தினார். அவர் ராஜாவா இருக்கிறதுனால யுத்தம் செய்ய பல தேசங்களிலிருந்தும் பல நாடுகளிலுமிருந்தும் இவங்க தேசத்தை பிடிக்க, ராஜாவை கொண்டு போடுவதற்காக, அவருடைய சேனைகளை வீழ்த்துவதற்காக பல இடத்திலிருந்து பல ராஜ்யங்கள் புறப்பட்டு வரும். ஆனால் கர்த்தர் யோசபாத்தின் ராஜ்யபாரத்தை பலப்படுத்தினதுனால அந்த மற்ற தேசத்தில் இருக்கிற ராஜாக்களாலே, ஜனங்களாலே, சேவகர்களாலே இந்த ராஜாவை ஒன்றும் பண்ண முடியல. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதல் விஷயமாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா நீங்கள் பலப்படுவீர்கள். உங்கள் வேலை பலப்படும், உங்க பிசினஸ் பலப்படும், உங்கள் விவசாயம் பலப்படும். நீங்க செய்கிற அத்தனை விஷயங்களையும் ஆண்டவர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கு பல நேரங்களில் நாம் அசைந்து போகிறோம். நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய வாழ்வை நினைச்சு, நம்ம சரீரத்தையே நம்ம நினைச்சு சில நேரங்களில் என்ன ஆகுறோம்னா அசைந்த ஒரு சூழ்நிலையா நின்று கொண்டிருக்கிறோம். ஐயோ, என் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவேன், என் பிள்ளைக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு இல்லையே, என் வீட்டுக்கு மருமகனோ மருமகளோ வந்தா என் வீட்டில் விஸ்தாரமா இருக்க முடியாது. இப்படிங்கிற பல குழப்பங்களில் நம்ம என்ன பண்றோம்னா அசைந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம், யோசபாத்தின் ராஜ்யபாரத்தை ஆண்டவர் பலப்படுத்தினது போல உங்கள் வாழ்வையும் கர்த்தர் பலப்படுத்த விரும்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவைகளை குறித்து அசைகிறோம், அல்லது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரச்சனைகளும் பாதிப்புகளும் நம்மளிடத்தில் வரும்போது நம்ம அசைந்து போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு முதல் காரியமாய் சொல்லுகிறார், நீங்கள் எதை குறித்து உங்கள் மனநிலை, உங்கள் வாழ்வு அசைந்து கொண்டிருக்கிறது. யோசபாத்தை பலப்படுத்தின கர்த்தர் உங்களை கர்த்தர் பலப்படுத்த போறார். உங்க கண்ட்ரோல்ல உங்க குடும்பத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். உங்க கண்ட்ரோல்ல உங்க பிசினஸ் வளர்ச்சி அடையும். உங்க கண்ட்ரோல்ல எதெல்லாம் எனக்கு அடங்க மாட்டுக்கு, எதெல்லாம் என்னுடைய வாழ்வில தாறுமாறா இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களையும் கர்த்தர் உங்க கரத்துல கண்ட்ரோலா கொண்டு வர போறார். எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்களேன்.
எனக்கு அன்பானவர்களே, இந்த யோசபாத்தின் ராஜ்ய பாரத்தை கர்த்தரே அவர் பலப்படுத்தினார் என்று முதலாவது காரியமாக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது உங்கள் காரியங்களை ஆண்டவர் பலப்படுத்துவார். இரண்டாவது விஷயத்தை வாசித்து பார்க்கலாம். 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, பலப்படுத்தப்பட்டான். இந்த யோசபாத்தை குறித்து ஒரு பெரிய ஹிஸ்டரி, பெரிய சம்பவம் இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ரெண்டாவது விஷயமாக அங்க வசனத்தில் வாசித்தோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாய் மாறினான். ஒன்று, கர்த்தர் அவருடைய ராஜ்யபாரத்தை பலப்படுத்தினார். ரெண்டாவது, பெரியவனா ஆண்டவர் மாற்றினார். அவர் ஆமென் சொல்லுங்களேன். நீங்க வசிக்கிற இடத்துல, உங்க ஸ்ட்ரீட்ல, உங்க கிராமத்துல, உங்க பட்டணத்துல, உங்க தேசத்துல நீங்க தான் பெரிய ஆளு. பெரிய ஆளுனதுமே மேஸ்திரி நினைச்சிடாதீங்க. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, பெரியாளே வாழ்க. ஐயா, போறாமையா சொல்றீங்களே? ஆமா, அவங்க பெரிய ஆளா ஆயிட்டு போட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. யோசபாத்தோடு கூட கர்த்தர் இருந்தார். யோசபாத்தை கர்த்தர் பெரியவனாய் மாற்றினார். நீங்கள் படிக்கிற படிப்புல, ஸ்கூல்ல நீங்க தான் பெரிய ஆளு. உங்க கிளாஸ் ரூம்ல நீங்க தான் பெரிய ஆளு. நீங்க செய்கிறதான வேலை ஸ்தலத்துல நீங்க தான் பெரிய ஆளு. பெரிய பணக்காரர்களை எல்லாம் ஒன்று சொல்லுவார்களாமா, பிக் ஷாட்னு சொல்லுவாங்களாம். நான் நைட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, நைட்டு தான் இந்த பிரசங்கத்தை எடுத்துக்கிட்டு இருந்தேன். எடுக்கும்போது அதை நெட்டில் போட்டு பார்த்தேன். பெரிய பணக்காரர்களை எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பிக் ஷாட்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பிக் ஷாட்டாக வச்சிருக்கிறாரு. எங்கய்யா வேலையே கிடைக்க மாட்டேங்குது ஐயா, அவர் வேலைக்கே போக மாட்டேங்கிறார் ஐயா, நான் செய்கிற வேலையிலையும் நல்ல வருமானம் இல்லையா. கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உங்க தெருவில் நீங்க தாங்க பிக் ஷாட்டு. அல்லேலூயா. யோசபாத்தோடு கூட கர்த்தர் இருந்தார். உங்க ஃபேமிலியில நீங்க தான் பிக் ஷாட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க ஏரியாவிலேயே நீங்க தான் பிக் ஷாட்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நமக்குள்ளேயே இந்த யோசபாத்தை வீழ்ந்து போனார், ஆனாலும் கர்த்தருக்காக எழும்பி நின்றார். நம்ம வீழ்ச்சியை நினைக்காதீங்க, நம்முடைய குழப்பத்தை நீங்க நினைக்காதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தை, உங்களை கர்த்தர் பிக் ஷாட்டாய், பெரியவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். யோசபாத்தை பெரிய ஆளாய் மாற்றினார். ஒரு கிராமத்திலையோ ஒரு ஊர்லேயோ போய் ஒரு வீட்டு அட்ரஸ் கேட்குறோன்னா, நம்ம அந்த நாட்களில் கேட்பாங்க, ஒரு அந்த பெரிய வீடு எங்கேயா இருக்குது, அந்த வீட்டில் தான் நான் அந்த ஆளை பார்க்க வந்திருக்கிறேன், இந்த ஊரில் பெரிய மனுஷன் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதே போல் நீங்கள் வசிக்கிற கிராமத்தில் உங்களை கர்த்தர் பெரிய ஆளை ஆக்க விரும்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற ரெண்டாவது விஷயம், யோசபாத்தை கர்த்தர் பெரியவனாய் மாற்றினது போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் பெரியவர்களாய் மாற்றப் போகிறார். ஈசாக்கு ஐஸ்வர்யவனாகி மகா பெரியவனானான் என்று ஆதியாகமம் 26:13 வாசிக்கிறோம். அதே போல கர்த்தர் உங்களை பெரிய ஆளா மாற்ற போறார். அட போங்கய்யாங்கன்னு பார்க்குற மாதிரியே பார்க்குறீங்களே. உங்கள் உறவுகளுக்கு முன்னாடி நீங்கள் தான் பெரிய ஆள். நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியில் நீங்கள் தான் பெரிய ஆள். நீங்கள் வேலை செய்கிற அலுவலகத்தில் நீங்கள் தான் பெரிய ஆள். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை பெரிய ஆளாக ஆக்க போகிறாருங்க, சந்தேகப்படாதீங்க. இந்த யோசபாத்தோடு கூட கர்த்தர் இருந்தார். அவனை கர்த்தர் பெரிய நபராய் மாற்றினார். எப்படி பெரிய ஆளாக மாற்றினார் தெரியுமா? யூத தேசத்தில் இருக்கிறதான ஜனங்கள் எல்லாம் இவருக்கு காணிக்கைகளையும் பொற்காசுகளையும் அவர்களுக்கு கொடுத்தார்களாமா. அவர்களை கொடுத்து ஆண்டவர் யோசபாத்தோடு இருந்ததினால கர்த்தர் யோசபாத்தை பெரிய ஆளாக்கினார். உங்களுக்கு ஏற்ற ஆட்களை எல்லாம் ஆண்டவர் நியமித்திருக்கிறார். என்ன நீங்க முறைச்சு பார்க்குறீங்க? வசனம் வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பெலிஸ்தீரிலும் சிலர் யோசபாத்துக்கு பகுதி பணத்தோடு கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள். அரபியரும் அவனுக்கு 7700 ஆட்டுக்கடக்களையும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை பெரிய ஆளா ஆக்கணும்னா அதற்கேற்றதான உதவியையும் ஆண்டவர் செய்வார்.
நாளைய தினத்தை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் உங்க கரத்தில் வந்து கொடுப்பார். நடக்காத விஷயங்களை ஆண்டவர் நடத்தி காட்டுவார். முடியாத விஷயங்களை ஆண்டவர் முடித்து காட்டுவார். இந்த யோசபாத்தோடு கூட கர்த்தர் இருந்தார்னா அவன் பெரிய ஆளா மாறுவதற்கு யூதாவை சுற்றில் இருக்கிற தேசங்கள் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்து காணிக்க கொடுக்கிறாங்க. எப்படியெல்லாம் ஆண்டவர் இவனை பெரிய ஆள் ஆக்கி இருக்கிறாருன்னு கவனிச்சு பாருங்க. பெலிஸ்தியர் காணிக்க கொடுக்கிறாங்க. ரெண்டாவது பார்க்கிறோம், அரபி தேசத்திலிருந்து இவருக்கு ஒட்டகங்களையும் அந்த வசனங்களில் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஆட்டுக்கடாக்களையும் வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் சரி, உள்ளூர்ல இருந்து உங்களுக்கு உதவிகளை கர்த்தர் கொடுக்க போறார். உங்க கிராமத்தில் கர்த்தர் சில உதவிகளை கொடுக்க போறார். அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் வரப்போகிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தேசத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் வரப்போகிறது. உங்களை பெரிய ஆளா மாத்தணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டா அதை யாராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. வெளிநாட்டிலிருந்து கல்ஃப்ல இருந்து கூட உங்களுக்கு உதவிகள் வரும். உங்களுக்கு அறிமுகம் ஆகாதவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் வரும். எப்படியா நடக்கும்? ஆண்டவர் உங்களை பெரியாளாக்க நினைச்சிட்டாரு, அது நடந்தே தீரும். விசுவாசிக்கிறீங்களா? கையை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்க பார்க்காத நபர்கள் பார்த்த நபர்களிடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு உதவியை கொடுக்க அவர் விரும்பி கொண்டிருக்கிறார். ஏன்னா கர்த்தர் விரும்புகிறது, நான் உங்களை பெரியாளா மாற்றணும். நீங்க ஸ்தோத்திரம், நான் எப்போது உங்க கூடவே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. மூன்றாவது விஷயம், 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. யூதாவின் பட்டணங்களில் மூன்றாவது விஷயம், அவன் பெரிய வேலைகளை நடத்தினான். ஒன்று, கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்ததினால யோசபாத்தை ஆண்டவர் பலப்படுத்தினார். இரண்டாவது, கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்ததினால யோசபாத்தை ஆண்டவர் பெரியவன் ஆக்கினார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்ததினால மூன்றாவது, பெரிய வேலைகளை நடத்தினான். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ராஜா ஒரு பெரிய வேலை நடத்தணும்னா சும்மா நடத்திட முடியுமா? ஆனால் கர்த்தர் அந்த யோசபாத்தை பெரிய வேலையை எடுத்து செய்யத்தக்கதான கரங்களை கர்த்தர் பலப்படுத்தினார், அதை நடத்தினார். ஆமென். மூன்றாவது விஷயம், ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? கர்த்தர் உங்க கூட இருந்தாருன்னா நீங்க பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்து ஒர்க் பண்ண போறீங்க. ஆமென். ஒருவேளை 1000 லட்சத்தில் நீங்க வேலைகள் எடுத்து இப்ப செய்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லி தீர்க்க தரிசனம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். இனி லட்சம் இல்லை, கோடிகளுக்கு நீங்க வேலை எடுத்து செய்ய போறீங்க. கர்த்தர் விரும்புறது, கர்த்தர் இந்த யோசபாத்தை பெரிய வேலைகளை செய்ய ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. பெரிய வேலைகள் உங்கள் கையை தேடி வரப்போகுது. பெரிய காரியங்களை நீங்க நடத்த போறீங்க. இந்த பிரதரா இவங்க குடும்பமா இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் எல்லாம் பெரிய வேலைகளை உங்க கரத்துல கொடுக்க போறார். உங்க வேலையில சில ப்ரமோஷன்களை ஆண்டவர் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். நீங்கள் படிக்கிற படிப்புல அதிக மதிப்பெண்களை, பெரிய ஆளாய் பெரிய வேலையை நடத்தத்தக்கதான அந்த மதிப்பெண்களை உங்க வாழ்க்கையில கொடுக்க இயேசு விரும்பி கொண்டிருக்கிறார். நீங்கள் எதையெல்லாம் சின்னதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் மாற்றி உங்களை கொண்டு பெரிய வேலைகள் நடக்க போகிறது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். உங்க கரத்தை கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிக்க. எல்லாம் கையை உயர்த்துவோமா? கையை உயர்த்துவோமா? ஆண்டவரே, என் கையால பெரிய வேலைகள் எடுக்க போறேன். அதற்கேற்றதான பலத்தை எனக்கு தாங்க. நான் செய்ய போற வேலை பெரிய வேலைப்பா. பல கோடிகள் என் கரத்துல வரப்போகுது. அதன் சரியாய் நடத்தத்தக்கதான ஞானத்தையும் பக்குவத்தையும் எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த யோசபாத் பெரிய வேலைகளை நடத்தணும்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதற்கேற்ற நபர்கள் எல்லாம் அவங்களுக்கு தேவைதானே. ஒரு சின்ன வேலைன்னா 2 பேரை கூட்டிட்டு போயிடலாம்.
ஒரு சின்ன வேலைன்னா 3 பேரை கூட கூட்டிட்டு போய் வேலை செஞ்சிடலாம். இப்ப பெரிய வேலையை செய்யணும்னா யோசபாத்துக்கு அதற்கான ஆட்கள் தேவை. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்னு கவனிச்சு பாருங்க. 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படி அவர்களுடைய லெக்கமாவது, அதாவது யோசபாத்துக்கு உதவியா இருந்த லெக்கமாவது, நல்ல கவனிங்க பைபிளை. யூதாவிலே 1000க்கு அதிபதிகளில் அத்னா தலைமையானவன். அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் 3,00,000 பேர் இருந்தார்கள். அவனுக்கு உதவியாக யோகனான் என்னும் சேனாபதியாயிருந்தான். அவனிடத்திலே 2,80,000 பேர் இருந்தார்கள். அவனுக்கு உதவியாக கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்த சீக்கிரியின் குமாரனாகிய அமசியா இருந்தான். அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் 2,00,000 பேர் இருந்தார்கள். பென்யமீனிலே எலியாதா என்னும் பராக்கிரமசாலி இருந்தான். அவனிடத்திலே வில்லும் கேடகமும் பிடிக்கிற 2,00,000 பேர் இருந்தார்கள். 18ஆம் வசனம். அவனுக்கு உதவியாக யோசபாத் இருந்தான். அவனிடத்திலே சேவகத்திற்கு ஆயுத பாணிகள் 1,80,000 பேர். அப்போ ஒரு பெரிய வேலையை செய்யணும்னா அதற்கான ஆட்கள் தேவைதானே. இன்றைக்கு மறுபடியும் ஆண்டவர் உங்க கூட சொல்லிட்டு இருக்கிறார், உங்களுக்கு நீங்க எடுத்து செய்ய போகிற அந்த பெரிய ப்ராஜெக்ட், அந்த பெரிய வேலை, அந்த ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை நடத்துவதற்கு ஆட்களையும் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறார். அது ஆட்கள் ஏப்பச்சாப்பையா இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு சரியா கோஆபரேட் பண்ற நபர்களை ஆண்டவர் கொடுக்க போறார். நம்ப மாட்டேங்கிறீங்களே. ஆமென். உங்க வேலைக்கு உங்க மைண்டுக்கு ஏத்த நபர்களை உங்க கரத்தில் ஆண்டவர் கொடுக்க போறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்க சொல்ற ஐடியாவுக்கு ஏற்ற அந்த மனப்பக்குவத்துக்கு ஏற்ற நபர்களை உங்க கரத்தில் ஆண்டவர் கொடுக்க போறார். நீங்க செய்கிற வேலை ஸ்தலத்தில் நீங்க பெரிய வேலையை செய்ய போறீங்க. கையை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்க வேலை ஸ்தலத்தில் நீங்க தான் பெரியவங்க. உங்க வேலை பெருசா இருக்க போகுது. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். யோசபாத்தோடு கூட கர்த்தர் இருந்தார், அவனை பெரியவனாய் மாற்றினார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு பெரிய நெட்வொர்க்கெல்லாம் சிலர் தொடங்க போறீங்க. என்ன அப்படின்னா என்னன்னே தெரியாது, நான் எங்கயா படித்தேன். ஏங்க படிப்பு என்னங்க முக்கியம், ஆண்டவர் செய்ய போறாருங்க. அதற்கான கிருபைகளையும் ஞானத்தையும் உங்களுக்கு ஆண்டவர் தர போறார். உங்களுக்கு கீழே சில நெட்வொர்க்கெல்லாம் செயல்பட போகிறது. ஏன்னா கர்த்தர் சொல்றது பொய்யா இருக்காது. என் திருச்சபையில் ஆண்டவர் நிச்சயம் நடத்த போறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப யோசபாத்தோடு கூட 3வது விஷயமாக அவன் பெரிய வேலைகளை நடத்த ஆண்டவர் கிருபை செய்தார். ஆமென். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இவர் ஸ்தோத்திரம் தன்னுடைய தகப்பனை போல தோப்பு விக்கிரகங்கள், மேடைகள் இவைகளெல்லாம் அகற்றினார் என்று பைபிள் சொல்லப்படுகிறது. ஆனால் ஏன் சிந்தையில் பட்ட ஒரு வசனத்தை யோசபாத்தோடு கூட ஏன் ஆண்டவர் இருக்கணும், ஏன் இருந்தார் அப்படிங்கிற ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வசனத்தை பார்த்துருப்பீங்க. இந்த யோசபாத்து கூட ஏன் ஆண்டவர் இருந்தாருன்னா, இந்த யோசபாத் எங்கெல்லாம் அந்த நாட்களில் இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா புரியும். 15:3 வாசித்து பாருங்க. 2 நாளாகமும் 15:3. இஸ்ரவேலில் அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை. ஐயோ பரிதாபம். இந்த யோசபாத்தோடு கூட கர்த்தர் இருக்கிறார்னா, யோசபாத் என்ன விஷயம் என்பதை, தேசத்திற்கான ஆசீர்வாதத்திற்கான காரணம் என்ன என்பதை இவர் நன்கு அலசி ஆராய்கிறார். இவர் பார்த்துக்கிட்டே போகும்போது 3ஆம் வசனத்தில் வாசித்தோம், இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவன் இல்லை. ஜனங்கள் மெய்யான தேவனை பார்க்கல. 2வது விஷயம், உபதேசிக்கிற பாஸ்டர் இல்ல, ஆசாரியன் இல்ல. ஒரு வசனத்தை ஒருவர் எடுத்து சொல்லாவிட்டால் நாங்கள் எப்படி அறிவோம் என்று சொன்னது போல போதிப்பதற்கான ஒரு ஆசாரியனும் இல்லை. இதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம், வேதமும்
இல்லை. இந்த யோசபாத்து கூட கர்த்தர் இருக்கிறாருன்னா இவர் ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டாரு, என் தேசத்தில் பைபிள் இல்லையா ஆண்டவரே, என் தேசத்தில் ஆண்டுடைய வார்த்தையை சொல்ற நபர்கள் இல்லையே, என் தேசத்தில் தேவனை தேடுகிற அறிவு இல்லையே, அதை கண்டு கொண்ட இந்த யோசபாத் ஜனங்கள் மத்தியில் அவர் வேத வசனங்களை போதிக்கும்படியாக இங்க நம்ம வாசித்த வசனத்தின் பிரகாரம் 9வது வசனத்தின்படி யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் உங்க கூட இருந்து ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுத்து உங்களை பலப்படுத்தி உங்களை பெரிய ஆளா மாற்றி அல்லது 3வது பெரிய வேலைகளை நடப்பிக்கணும்னா வேத வசனம் உங்கள் உள்ளத்தில் இருக்கணும். இப்போ புஷ்ன்னு போயிட்டீங்க, பைபிள் உங்கள் உள்ளத்தில் இருக்கணும். இவர் கண்டு கொண்ட ஒரு விஷயம், என் தேசத்தில் பைபிள் இல்லையே அப்படின்னு கண்டு கொண்ட இந்த யோசபாத், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 7-9 வசனங்களை வாசித்து பாருங்க. 7 to 9 நல்லா கவனிக்கணும், எல்லாரும் பாருங்களேன். அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாக்கிய பொன்னியிலையும் ஒபிதியாவையும் சகரியாவையும் நெதனையலையும் மிகாயாவையும் இவர்களோடு கூட செமையா நெதனியா செபதியா ஆசகேல் செமிரமோத் யோனாத்தான் அதோனியா தொபியா தொபத்தோனியா என்னும் லேவியரையும் இவர்களோடு கூட ஆசாரியானான எலிஷாமாவையும் யோராமையும் அனுப்பினான். இவர்கள் யூதாவில் என்ன பண்ணாங்க? இவர் என்ன பண்ணாரு? என் தேசத்தில் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து போகணும்னு அதற்கான ஆட்களை எல்லாம் நியமித்து ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு பட்டணமா ஒவ்வொரு இடமா போய் டோர் டு டோர் வீடு வீடா போய் வேதத்தை கொடுத்து வேத வசனங்களை கொடுத்து ஆண்டவரை குறித்து பறைசாற்றினார். அல்லேலூயா. இதை கர்த்தர் பார்த்தார். அச்சோ யோசபாத், நான் உன்னை விட்டுற மாட்டேன். யோசபாத், நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ள இருக்க இருக்க நீங்கள் கட்டப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். அனுதினமும் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் பைபிள் இருந்துகிட்டே இருக்கணும், வசனத்தை வாசித்து கொண்டே இருக்கணும். காலையில் எழுந்த உடனே ஆண்டவரே இன்றைக்கான வார்த்தை என்ன, வசனம் என்னன்னு சொல்லி நீங்கள் செபித்து அதை பெற்றுக்கொள்கிற ஒரு தேவ பிள்ளையாய் நீங்களும் நானும் மாறணும். அல்லேலூயா. வசனம் உங்களை ஸ்தோத்திரம் உயர்த்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையே முக்கியம், வரங்கள் அல்ல. வரங்கள் நமக்கு தேவைதான். இன்னைக்கு பல இடங்களில் ஸ்தோத்திரம் சுகமாக்கும் வரம் பெற்றவர், தீர்க்க தரிசன வரம் பெற்றவர் அப்படிலாம் பேர் போட்டு ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை தான் உங்களை கட்டும். ஒரு உதாரணத்தை சொல்றேன். டாக்டர் நமக்கு தேவைதான். டாக்டர் டெய்லிக்கு நமக்கு தேவையா? சொல்லுங்க. டாக்டர் தேவைதாங்க. நமக்கு கொஞ்சம் பலவீனமாகுது, டாக்டரை போய் பார்க்கணும். டெய்லிக்கும் டாக்டரை போய் பார்த்துட்டு இருந்தோம்னா யோசித்து பாருங்க. வரங்கள் தேவைதான், ஆனால் வார்த்தை தான் உங்களை கட்டும். இந்த பைபிள் வசனம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க நாளுக்கு நாள் கட்டப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். நேற்று காத்திருப்பு கூட்டத்தில் ஒரு சம்பவத்தை சொன்னேன். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது ஒரு மார்க் 1ஆம் அதிகாரம், அவர் அந்த அசுத்த ஆவி அங்கிருந்து எழும்பி, நீ என்னையா பேசுற, ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்றேன்னு அலக்கழிச்சு ஓடிச்சான். ஆமென் சொல்லுங்களேன். வார்த்தை உங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்கணும். டெய்லிக்கு பைபிள் படிக்கிற அனுபவம் இருக்கணும். எனது அன்பு பிள்ளைகள், நீங்க அந்த வேதத்தை நேசிப்பவர்களாக இருக்கணும். பைபிள் வசனங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வேதத்தை நேசிக்கிறவர்கள், வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிறவர்கள், வேதத்தில் பிரியமாக இருக்கிறவர்கள், இப்படியெல்லாம் பைபிள் சொல்லப்படுகிறது. நீங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு சின்ன பைபிள் உங்க கையில் இருக்கணும். எப்படி வீட்டுக்கு அந்த வேலைக்கான உபகரணங்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதுபோல் பைபிள் உங்கள் கையில் இருக்கணும். நீங்கள் ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போது ஒரு பைபிள் இருக்கணும். வசனம் தாங்க உங்களை கட்டும். வசனம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் வலதுபுறமும் சாய மாட்டீங்க, இடதுபுறமும் சாய மாட்டீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? வசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவப்படுத்துங்க, வார்த்தைக்கு முக்கியத்துவப்படுத்துங்க. வார்த்தை உங்களையும் என்னையும் பலப்படுத்தும், பெரியவனாய் மாற்றும், அதே போல பெரிய வேலைகளை எடுத்து செய்ய உதவும். அல்லேலூயா. பல தேசங்களில் தாங்கள் பேசுகிற மொழிக்கான வேதம் இன்னும் கையில் வரல. என்ன மொழி பேசுகிறாங்களோ அதற்கான வேதம் இன்னும் கைக்கு வரல.
ஆனால் 300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்ம என்ன லாங்குவேஜில் படிக்கணுமோ அந்த தமிழ் வேதாகமம் நம்முடைய கரங்களில் வந்திருக்கு. ஆமேன். இன்னைக்கு மட்டும் தூக்கிட்டு வந்தவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அனுதினமும் வேதத்தை நேசிக்கணும், வேதத்தை படிக்கணும். அப்படி செயல்படும் பொழுது யோசபாத் வசனத்துக்கு மிக முக்கியத்துவப்படுத்தினான். கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். இன்றைக்கு நாமும் வசனத்துக்கு முக்கியத்துவப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமேன். பக்கத்தில் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, டெய்லி வசனம் படிங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்க. டெய்லி வசனம் படிங்க. வசனம் தான் உங்களை உயிர்ப்பிக்கும். ஆமேன்.